ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே. இன்றைக்கி நம்ம காளான் தான் பார்க்க போகிறோம். ரோட் சைட் காளான். ஃபஸ்ட்டு கேபேஜ் நறுக்கி வச்சுப்போம். நல்லா பொடியாக நல்லா துருவி வச்சுக்கோங்க கேபேஜை நல்லா. அதுக்கப்புறம் காளான் எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அவரையும் நம்ம நறுக்கி பொடியாக நறுக்கி கேபேஜோடு சேர்த்துட்ருவோம். நல்லா பொடியாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. ரெண்டுத்தையும் ஒன்றா இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைதாவை ஆட் பண்ணிக்கிறோம். மைதா ஆட் பண்ண உடனே கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கூட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் ஸ்பைசிக்காக கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டுக்கு சால்ட் சேர்க்குறோம். இது எல்லா சாமானையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டு நல்லா தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி நிறையா விட்றாதீங்க. நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் எப்பயுமே மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனேவே நம்ம தண்ணியை நிறையா ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயுமே தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணுமே. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா மிக்சிங் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் எண்ணெய் நான் நிறையா செலவு பண்ண மாட்டேன். எண்ணெய் கம்மியாக தான் வச்சு பொரிப்பேன் எப்பயுமே. அதே எண்ணெயே அப்போ ஏதாவது பொருள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருவேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சம் லூஸாகவே போடலாம், சின்ன சின்ன பால்ஸாகவும் போடலாம், கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரியும் போடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்காக சின்ன சின்ன பால்ஸாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போட்ட ஈடு எல்லாமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் நான். ஏன்னா நம்ம அப்படியே பிச்சு தான் நம்ம மஷ்ரூம் செய்கிற போது ரெடி பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்ன பால்ஸாகவும் போடலாம், ஸ்ப்ரெட் பண்ண மாதிரியும் போடலாம். இப்போ பக்கோடாக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரியும் போடலாம். ஸோ இவங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டாங்க. இவங்கள தனியாக எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சுடுவோம். மறுபடியும் இன்னொரு ஈடு போட போகிறேன். இவங்களை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சதும் அடுத்தது நம்ம காளான் ரெடி பண்ண போகிறோம். காளான் கிரேவியை ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவோம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்காங்க. நான் பாருங்கள், எண்ணெயில் கொஞ்சோண்டு தான் எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள். ஃபுல் வேக்காடு கொடுக்கல, 3/4 வேக்காடு தான் கொடுத்தேனே. இப்போது நம்ம கிரேவி ரெடி பண்ணுறோம். அந்த சுட்ட எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த சுட்ட எண்ணெயை நான் கிரேவி பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் நான். ஏன்னா அப்போ தானே நமக்கு சுட்ட எண்ணெய் ஸ்டே ஆகிட்டே இருக்காது, தங்கிட்டே இருக்காது. நம்ம உடனே இதுக்கு ஒரு யூஸாக எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெயும் சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போ முதல்ல வெங்காயத்தை எண்ணெய் காஞ்சதும், அது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் காஞ்சி தான் இருக்குது, அதனால் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா புரிஞ்சதும் தனியாக இன்னும் கொஞ்சம் கோஸ் வச்சுருப்பேன், அந்த கோஸையும் காளானையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதும் கோஸை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோஸ் நல்லா வதங்கினதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஃப்ரைட் ரைஸ்க்கு வதக்கிற மாதிரி தான். ஒரு சின்ன பெரட்டினீங்கனாலே அது வெந்துடும். இப்போ காளானையும் புதினாவையும் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன், அவங்களையும் போட்டு இந்த வெங்காயம் கோஸோடு சேர்த்து வதக்க போகிறேன். இப்போது இவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிறோம். நல்லா வதக்கிட்ட பிறகு அந்த பச்சை வாசம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி வதங்கியிருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எண்ணெய் கம்மியாக தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா போட்டு வதக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஊற்ற போகிறேன். அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கிற டொமேட்டோ கெச்சப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போதும், ஒரு ஸ்பூன் போதும் டொமேட்டோ கெச்சப். அப்புறம் சில்லி சாஸ், அவங்களையும் கொஞ்சமாக தான் ஊற்றணும், அப்புறம் வயிற்றுக்கு ஆகாமல் போகுது குழந்தைங்களுக்கெலாம். ஸோ கொஞ்சமாக சில்லி சாஸ். சோயா சாஸ் திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் விட்டால் போதும், 1/4 ஸ்பூனுக்கு விட்டாலே போதும். கொஞ்சம் தான் விடுவேன் பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா அவங்க திக்காக இருப்பாங்க, அதனால் கொஞ்சம் தான் அவங்கள விடணும். இப்போ இவங்க எல்லாரையும் போட்டு ஒன்றா வதக்க போகிறோம். கூட கொஞ்சோண்டு
சில்லி பவுடர் கட்டை மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, அந்த டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் போடுறேன் நான் கரம் மசாலா. கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த சாஸுக்கு கல்லுப்பு வேணும் இல்லைங்களா, அதனால இந்த மஷ்ரூம் கிரேவிக்காக, இந்த கிரேவி செய்கிறோம் இல்லையா, அதுக்கு கல்லுப்பு வேணுன்ற டேஸ்ட்டு வேணுன்றதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி என் சமையலில் கல்லுப்பு தான் இருக்கும். எப்பயாச்சும் தான் நான் வந்து சால்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கினதும் அந்த எல்லாம் சேர்ந்து பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டுக்கிறேன். அப்புறம் நமக்கு வேண்டிய அளவு கொஞ்சம் தண்ணி அப்புறமா விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம பொரித்து வச்சுருக்கிற மஷ்ரூம் காளான் அவங்கள நம்ம இவங்களோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் போட்ட 2வது நிமிஷமே அப்படியே வந்து நல்லா அதில் ஊறிடும். ஊறினோடனே பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு நல்லா வரும். இவங்கள நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, கொஞ்சம் கெட்டியாக எங்கேயாவது இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியாலேயே குத்தி விட்டோன்னா அது ஊறினதுக்கு அதுக்கும் உடஞ்சிடும். இப்போது நமக்கு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் சர்வ் பண்ண போகிறோம். இவங்கள கார்னிஷிங் பண்ணணும் இல்லைங்களா, அதனால தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போது கொஞ்சமாக வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மேலே பச்சை வெங்காயம் தாங்க, கொஞ்சமாக மேலாக வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கார்னையும் மேலே தூவி விடுறோம். பொரிச்ச கார்ன், அந்த கார்னையும் மேலே தூவி விட்டு சுட சுட சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ. ட்ரை